நண்பர்களே, உங்களுடைய வேல் ஆடியோவோட வெங்கடேஷ் பேசுகிறேன். நான் ஆம்பு உங்களுக்கு அப்டேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. என்னால் செட்டு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால நிறையா இந்த கொரோனா பிரச்சனை நிறையா கொஞ்சம் ஸ்பேர் கிடைக்காததால் அந்த செட்டெலாம் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணது ஆர்டர் இருந்ததால் என்னால் வீடியோ போட முடியாத போயிடுச்சு. அதுக்காக நான் வருத்தப்படுறேன். இப்போ இந்த ஆம்பு 7.1 பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஆல்ட்ரேஷனுக்கு வந்த ஆம்பு தான். டிரான்ஸ்ஃபார்மரு பழைய டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஐசி பார்த்திங்கன்னா 4141 ஐசி, ஒரிஜினல் 4141 ஐசி. இது பல கிட்டத்தட்ட இந்த ஆம்பு பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆகுது. இதை வந்து நண்பர் வந்து ஒரு கொண்டு கொடுத்தாரு, இந்த மாதிரி 7.1 இதை ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து நாங்கள் கேபினெட் முதல் கொண்டு எல்லாமே ஒரு சில இதெல்லாம் மாற்றி நாங்கள் இதை 7.1 கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். வாங்க இதனுடைய முழு விவரம் பார்ப்போம். பாருங்கள். மாஸ்டர் வேல்யூம், ரியர் வேல்யூம், சென்ட்ரு, சப் வேல்யூம், சப் ஃப்ரீக்வன்சி, ட்ரிபிள் பேஸு. இது வந்து ப்ளூடூத் போர்டு, பெரிய டிஸ்பிளே உள்ளது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.1ங்கும்போது வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் சரவுண்ட் ஆயிடுது. இது வந்து நார்மல் சரவுண்ட் ஆயிடுது. அதே மாதிரி இந்த சப் ஃப்ரீக்வன்சியில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா டிலே சரவுண்டாக இதில் வந்து கொடுத்துருக்கோம். டிலே சரவுண்டாக அதை கொடுத்துருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி. இது வந்து 5.1 and 2.1. இது டிவிடி, ஆக்ஸு, யூஎஸ்பி. வாங்க இது பின்னாடி போவோம். முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரு, ரியரு, ஃப்ரண்ட்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிறது இன்புட்டு, உங்களுக்கு அவுட்புட். இது டிவிடி போட்டுங்க, டிடிஹெச், ஆக்ஸு, இது கனெக்டரு. பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து உங்களுக்கு 2 ஃபேனு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து லெஃப்ட் ரைட்டு, இது வந்து டிலே சரவுண்டு, இது நார்மல் சரவுண்டு, இது சப்வூஃபரு, இது வந்து சென்ட்ரு இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகலாம், உள்ளே பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் நான் முன்னாடியே சொன்னேன், பழைய டிரான்ஸ்ஃபார்மர். இது 6 ஆம்ப் 24 வோல்ட்டு. ஆனால் இது பழைய இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபெட் ஆம்ப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாராஜாவோட தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து சென்ட்ருக்கும் சப்வூஃபருக்கும் இந்த ஃபெட் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிலே சரவுண்டுக்கு, இது நார்மல் சரவுண்டுக்கு. இந்த போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வந்து உங்களுக்கு ஈவனாக வரதுக்காக 2 ஃப்ரீ செட்டு இதில் தனியாக நம்ம வச்சு இது பண்ணியிருக்கோம். இந்த சரவுண்டு வந்து நமக்கு வாய்ஸ் இல்லாத நல்லா தெளிவாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த ஃப்ரீ செட்டு போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு வந்து ரெகுலேட்டரு, 5 வோல்ட் ரெகுலேட்டரு, யூஎஸ்பிக்காக 5 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே போர்டாக அப்படியே போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்முடைய நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க வேல் ஆடியோவோட சப்பர். இது வந்து உங்களுக்கு வந்து 15லேருந்து 15 வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா ஜேபிஎலுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் இந்த போர்டு. அப்புறம் பேஸ்டபிள் போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரவி ப்ரோலாஜிக் 7.1 ப்ரோலாஜிக் போர்டுன்னு வந்திருக்குது மார்க்கெட்டில். நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ரிசல்ட் வந்து எனக்கு நல்லா இருந்தது. சரி, கஸ்டமருக்கு அவங்க எப்படி கேட்குறாங்களோ என்னமோன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் ஒரு கஸ்டமர் வந்து கேட்டார் இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்காக வந்து இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்டபுள்லாம் வந்து கொஞ்சம் வாய்ஸாக இருக்கும், சரவுண்டெல்லாம் நல்லாயிருக்கு. பேஸ்டபுள் மட்டும் கொஞ்சம் வாய்ஸாக இருந்தது. அதனால் அந்த பேஸ்டபுளுக்கு மட்டும் வேறு உங்களுக்கு LM324 பேஸ்டபுள் உள்ளே போட்டிருக்கோம். பாருங்கள் தெரியுது, LM324 பிடி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிலே சரவுண்டுடைய ஐசி. இது வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்கு வந்து பப்பர் பண்ணியிருக்காங்க. இதை சென்டர் காட்டி அதாவது கெயின் பண்ணியிருக்காங்க.
இது வந்து உங்களுக்கு சரவுண்டுக்கு, இது சப்பு இருக்குது. இதில் வர சப்பும் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் வந்து கஸ்டமர் வந்து கொஞ்சம் சப்பு நல்லா கொஞ்சம் கெயினாக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அதனால் வந்து நாங்கள் வந்து நம்மளுடைய வேல் ஆடியோ இதை போட்டோம். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சப்பு வந்து உங்களுக்கு அவ்வளோ, அதாவது நல்லாயிருக்கு, பட் வந்து அவ்வளோ கிளாரிட்டி இல்லை, அவ்வளோதான். மற்றபடி இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா டிலே சரவுண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதான் மற்றபடிலாம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இது மாஸ்டர் வேல்யூம், இது லெஃப்ட் ரைட்டுக்கு. இது வந்து டிலே சரவுண்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். டிலே சரவுண்டில் நார்மலாக நம்ம ஏன் இந்த மாஸ்டர் வேல்யூம் போட்டோம்னா, நார்மலாக நம்ம ஒரு 100K7 47K போட்டோம்னா உங்களுக்கு வந்து வர ஆடியோவை அப்படியே டர்ன் பண்ணி அப்படியே நம்ம வந்து டிலே சரவுண்டுடைய கொடுத்தோம்னா உங்களுக்கு என்னென்னா ரொம்ப கெயினாக ரொம்ப இதாக இருக்குது, ஒரு மாதிரி இதாக இருக்குது. அதனால் வந்து மாஸ்டர் வேல்யூம் கொடுத்து திரும்ப அதே மாஸ்டர் வேல்யூமில் இன்னொரு கண்ட்ரோலுக்கு இன்புட் கொடுத்து அவுட் எடுத்து டிலே சரவுண்டுடைய ஃப்ரீயில் கொடுத்துருக்கு. அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து கிளாரிட்டியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட் காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆடியோ டெஸ்ட்டுக்கு போகலாம். நான் ஒரு மிடில் சாங் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். சென்டர் வைக்கிறேன் வாங்க. இப்போ எல்லா வேலையும் வச்சு பார்க்கலாம். அடுத்த சாங்ஸ் போகலாம். ப்ளே பண்ணிடுறேன். இப்போ சென்டர் வைக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வர்றது நல்லாவே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சாங்கு கேட்டு பாருங்கள். வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ டெஸ்ட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதோ நாங்கள் போட்டது மொபைலில் தான் எடுத்து, ஃபோனில் தான் எடுத்தோம். ஆனால் எங்களுக்கு ஃபோனில் எப்படி எடுக்கிறது, எந்த மாதிரி கிளாரிட்டி இருக்கும் அப்படிங்கிறது சரியாக தெரியல. நேரில் வந்து நம்ம இதை கேட்கும்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபோனில் நீங்கள் ஹெட்செட் மாட்டி கேளுங்க, உங்களுக்கு இதில் என்ன கம்ப்ளைண்ட் என்னதுங்கிறது சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சொன்னிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த இதை வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ரவி ப்ரோலாஜிக்கில் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க கொடுக்கும்போது நல்லா தான் இருந்தது, இன்னும் நம்ம கொஞ்சம் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐசியாக போட்டிருக்கு. இந்த டெலிட் ஐசி வந்து ஒரிஜினல் ஐசி போட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இப்போ உங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு சின்ன தவறு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபேனை வந்து நான் நிப்பாட்டாதையும் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் அந்த ஃபேன் சவுண்டு உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா ஆம்பில் வருதுன்னு நினச்சிக்காதீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோ வந்து செல்லில் எடுக்கிறது கொஞ்சம் ஒரு அவ்வளோ பழக்கம் இல்லை.
பட் இந்த ஆடியோ இதெல்லாம் எடுக்க அவ்வளோ பழக்கம் இல்லை. அதனால் இப்போ இந்த ஆடியோ நான் எடுக்கும்போது வந்து ஸ்பீக்கர்லாம் பக்கம் பக்கமாக இருக்கிறதால வந்து சின்ன ரூமாக அதனால் பக்கம் பக்கமாக இருக்கிறதால வந்து உங்களுக்கு அந்த ட்ரிபிள் வந்து ஒரு மாதிரி ஒரு அடைச்ச மாதிரி கொஞ்சம் கரகரன்னு வர மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லு நான் வெளியே கேட்கும்போது நல்லா இருந்தது, செல்லில் ரெக்கார்ட் ஆனும்போது தான் அந்த சவுண்ட்லாம் தெரிஞ்சது. நீங்கள் அது அந்த சவுண்ட் வந்து நீங்கள் ஆம்பில் வருதுன்னு தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.